يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قل أطيعوا الله وأطيعوا الرسول فإن تولوا فإنما عليه ما حمل وعليكم ما حملتم وإن تطيعوا تهتدوا وما على الرسول إلا البلاغ المبين أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எந்த ஒரு உபன்யாசத்தை கேட்கின்ற போதும் இந்த உபதேசம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையா என்று சீர்தூக்கி பார்த்து இல்லாததை எடுத்துக்கொள்கின்ற அந்த எண்ணத்தோடும் உறுதிப்பாடோடும் கேட்க வேண்டும். ஏதோ ஜும்மாவிற்கு வருகிறோம், பயான்களுக்கு வருகிறோம், நல்ல பயானா இருந்தது என்று புகழ்கிறோம், அல்லது இதென்ன பயான் என்று சொல்கிறோம். வாழ்க்கையில் அவைகள் வரவில்லை என்றால் அது எங்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், வதக்கிர் பில் குர்ஆனி மை யகாஃபு வஈத், மறுமை நாளையின் எச்சரிக்கையை பயிரக்கூடியவர்களுக்கு குர்ஆனை கொண்டு உபதேசம் செய்வீராக. உபதேசம் என்பது மூமினாக இருந்தால் பிரயோசனம் அளிக்கும் என்று இன்னொரு இடத்தில் கூறுகிறார். எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய உபதேசங்களை கொண்டு பிரயோசனம் அடையக்கூடிய மூமினாக இருக்க வேண்டும். இன்னும் சிலர் நேரத்தோடு ஜும்மாவிற்கு வருவார்கள், தலையை கவுட்டு போட்டார்கள் என்றால், சம்மாரங்கோரி இருந்தார்கள் என்றால், செவரிலே சாய்ந்து கொண்டு இருந்தார்கள் என்றால் தொலைக்க எழும்புவார்கள் இகாமத்துக்கு. இது ஜும்மாவிற்குரிய அர்த்தம் இல்லை. பேசுகிற போது சஹாபாக்கள் நபிகளாரை அவர்களின் முகங்களால் முன்னோக்குவார்கள், முகங்களால் முன்னோக்கி இருப்பார்கள். இவைகளை நான் ஆரம்பத்தில் கூறுகிறேன். சகோதரர்களே, இன்றைய தினம் அல் குர்ஆன் அல்லாஹ் எங்களுக்கு போதிக்கக்கூடிய சில ஒழுக்கங்களை பார்க்க இருக்கிறோம். பாடசாலைகளில் ஒழுக்கம் சொல்லித் தருவார்கள், அது பாடசாலை ஒழுக்கங்கள். ஒவ்வொரு இடத்திற்கென்று சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. அந்த எல்லா ஒழுக்கங்களுக்கும் மேலால் ஒரு மூமினுக்கு ஆகப்பெரியது படைத்த ரப்பு தபாரக வ தஆலா அல் குர்ஆனில் கற்றுத் தருகின்ற ஒழுக்கம். அவைகளை அது வீடோடு சம்பந்தப்பட்டிருந்தால் வீட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த காலத்துக்கு இதெல்லாம் சரி வராது என்று தள்ளிவிட்டு போய்விடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் கூறுவது
இந்த மனித உணர்வுகளை சரியாக அறிந்தவன், அதை படைத்தவன், ஒவ்வொரு ஒழுக்கத்தின் பின்னணியில் எத்தனை நலவுகள் இருக்கும் என்பதை அறிந்து கூறுவான். அந்த ஒழுக்கங்களை கடைபிடிப்பதால் நன்மைகள் நிறைந்திருக்கும், கடைபிடிக்காமல் விடுவதால் தீமைகள் பலது உருவாகும். எனவே இப்போது நாங்கள் அதில் சிலதை பார்ப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, சூரத்துன் நூர் 58, 59 வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், ஏ ஈமான் கொண்டவர்களே, லியஸ்தஅதினுக்குமுல் லதீன மலக்கத் ஐமானுக்கும், லியஸ்தஅதின் உங்களுடைய வலக்கரங்கள் உரிமையாக்கி கொண்டவர்கள் உங்களிடம் அனுமதி கேட்கட்டும். அதாவது வலக்கரங்கள் உரிமையாக்கி கொண்டவர்கள் என்றால் அடிமைகள். இந்த காலத்தில் அந்த அடிமைகள் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அடிமைகள் என்று காசு கொடுத்து வாங்கினார்கள், வீட்டில் வேலைக்கு வைப்பார்கள். பெண்களுக்கும் ஆண்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த ஆண் அடிமைகள் அஜ்னபிகள். ஆனால் அல்லாஹ் அவர்கள் காசு கொடுத்து வாங்கி வேலைக்கு பாவித்ததால் அங்கே ஒரு சலுகையை கொடுத்தார். அவர்கள் அனுமதி கேட்டு வரலாம். வல்லதீன லம் யப்லுகு அல் ஹுலும மின்கும் ஸலாஸ மர்ராத். மேலும் பருவ வயதை இன்னும் அடையாத பிள்ளைகள், நம்மிட பிள்ளை, நான் பெற்ற பிள்ளை 3 நேரங்களில் 3 தரம் அனுமதி கேட்டு நுழையட்டுமா என்று விட்டால் நான் இருக்கிறேன். என்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். நவீன காலத்தை பொறுத்தவரையில் வீடு என்பது ரொம்ப சிறுசு. இப்போ நாம் அறை கட்டி வச்சிருக்கோம், குறைஞ்சது. கட்டுறதுக்கு நிலங்காணத்தால மேலுக்கு 5 அறை, கீழுக்கு 5 அறை, 4 அறை கட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எல்லாம் சின்ன சின்ன வீடுகள், இவ்வாறு வாழ்ந்தார்கள். அது வீடு பெருசாக இருக்கட்டும், சின்னதாக இருக்கட்டும், இது ரப்பு தபாரக வ தஆலா கூறுகின்ற கட்டளை. உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், சிறு குழந்தைகளாக இருந்தாலும், பருவ வயதை அடையாதவர்கள், அவர்கள் 3 நேரம் அனுமதி கேட்டுத்தான் பெற்றோரிடத்தில் வர வேண்டும். அந்த 3 நேரம் என்ன? மின் கபிலி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முந்தி புருஷன் பொஞ்சாதி ஒன்றாக தங்குவார்கள். அவர்கள் தங்குகின்ற தனிமையில் இருக்கக்கூடிய நேரங்கள் ஒன்று ஃபஜ்ருக்கு முந்திய நேரம், இரண்டாவது வஹீன தலஉ சியாபக்கும் மினல் லஹீரா, உங்களின் ஆடைகளை நீங்கள் கழட்டக்கூடிய நேரம் அது பகல் பொழுது, லொஹருக்கு பின். ஒரு தூக்கம் ஒன்று தூங்குவோம், அந்த
நேரம் ஆடைகளை கழட்டுவதென்றால் என்ன? வீட்டை விட்டு வெளியிறங்குவதற்குரிய ஆடை இல்லாமல் பெட்ரூமுக்குரிய ஆடையோடு இருப்பார்கள். ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள், 2 ஆம்பளை பிள்ளைகள் அல்லது ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை, 10 வயசு. புருஷனும் பொஞ்சாதியும் இருக்கிறார்கள். அவர்கள் பொதுவாக தூங்குகிற நேரம், அந்த காலத்தில் இருந்த நடைமுறையை சொல்கிறார். அப்ப இந்த நேரத்தில் 2 பேரும் தூங்குகிற போது அந்த 10 வயசு பிள்ளையா திடீரென நுழையக்கூடாது. உம்மா வாப்பா தூங்குவார்கள், அவர்கள் பிள்ளைகள் திடீரென நுழைஞ்சி ரூமுக்கு வரக்கூடாது. இன்னொரு நேரம் ومن بعد صلاة العشاء, இஷா தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம். படுக்கைக்கு ரெடியாகி அவர்கள் படுக்கை அறையில் ஒதுங்குகிற நேரம். இந்த 3 நேரத்திலும் பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்றால், இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது யார்? பத்து வயசு பிள்ளைக்கு 11 வயசு பிள்ளைக்கு இந்த குர்ஆனை எடுத்து அதனுடைய விளக்கங்களை பார்த்து ஆய்வு செய்து அதை நடைமுறைப்படுத்துமா? கிடையாது. அல்லாஹ் எங்களுக்கு கூறுகிறான், நாங்கள் எங்களது பிள்ளைகளுக்கு அதை பழக்கி அதன் அடிப்படையில் பிள்ளை வளர வேண்டும். அந்த பிள்ளைக்கு தாய் தந்தையர் ஏன் தனியா தூங்குகிறாள் என்பது கூட புரியாமல் இருக்கலாம். அவர்கள் ஏன் தனியா தூங்குகிறார்கள் என்பதை அந்த குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்தவும் முடியாது, சிலது விளங்கவும் மாட்டாது. விளங்காவிட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்வதற்காக தாய் தந்தையர் தூங்குகின்ற போது அவர்கள் அனுமதி இல்லாமல் நுழைந்து காணக்கூடாததை கண்டு பிள்ளைகள் பிழையான ஒரு பழக்கத்தை தங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதற்காக பிள்ளைகளுக்கு சிறுபிராயத்தில் இருந்து இந்த மாதிரி தான் நீங்கள் நுழைய வேண்டும் என்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். யாராவது நாம பெற்றோர் சொல்லிக் கொடுப்போமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? 6 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளை, 4 வயசு பிள்ளை, 12 வயசு பிள்ளை எல்லாரையும் வச்சுக்கு படத்தை போட்டுக்கு பெட்ரூம் காட்சி, காதலர்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் அணைக்கின்ற காட்சிகளை எல்லாம் பிள்ளைகள் பார்த்து பழகி எங்கேயோ போகிற. பிள்ளைகள் எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் என்பதை அதமாக பண்புள்ள பிள்ளைகளாக தாய் தந்தையர்களின் தனியிடங்களை, தனித்திருக்கக்கூடிய இடங்களை
அவர்கள் காண்பதால் சில வேளை விளைவுகள் வந்துடலாம் என்றே அல்லாஹ் தடுக்கான் என்றால், அதையே அவர்கள் கண்டுகொள்ளக் கூடாது என்கிற விதத்தில் பிள்ளைகள் பழக்கப்பட வேண்டும் என்று குர்ஆனில் அல்லாஹ் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான் என்றால், அந்த பிள்ளைகளுக்கு சினிமாவை போட்டு சினிமா பாடல்களை கற்றுக் கொடுத்து அந்த அடிப்படையில் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் பிள்ளைகளை வளர்ப்பதென்பது இந்த குர்ஆனுடைய நடைமுறைக்கு எப்படி முற்றிலும் மாற்றமான கேவலமான அருவருப்பான காரியம். எல்லோரும் இருந்து படம் பார்க்கிறார்கள். முஸ்லிம்கள், அப்போ முஸ்லிம்களுக்கே அது வெட்கமாக தெரியவில்லை. அவர் இஷாக்கு போவார், தொழுவார், தொழுது போட்டு வந்தோடனே டிவியை போடுவார், நான் செய்தி தான் கேட்கிறேன் செய்தியை கேட்பார், செய்திக்குள்ள ஒரு விளம்பரத்தை போடுவான், நாளைக்கு போற படம் என்று ஒன்று போடுவார், அதுல ஒரு காட்சி வரும், விளம்பரத்துக்கு போடுகிற போது அவன் அப்படியானதை போடுவான், அதை நாங்கள் பார்ப்போம். பிள்ளை பார்க்கிறது, அதனால் அந்த பிள்ளையின் மனசு கெட்டு போகிறது. பருவ வயது அடையாத குழந்தைகளுக்கு அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டிய ஒழுக்கம் இது. அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நீங்க டிவியை ஓபன் பண்ணி போட்டு இப்ப போனை கையில கொடுக்க, அது அதை விட ஆபத்து. நமக்குத்தான் யூடியூபை டவுன்லோட் பண்ண தெரியாது. அவன் சின்ன பொடியன் 6 வயசு எல்லாத்தையும் டவுன்லோட் பண்றான், எல்லாத்தையும் மறக்க தெரியும். உங்களுக்கு கொண்டு ஓடாதா, மகனை இதை செஞ்சுதான்டா, அவன் அப்படி அந்த மாதிரி செஞ்சுதான் அவன் கையில கொடுக்கு. அவன் மனசுல அங்கே போகுது, போக படக்கூடாதது படுகுது. அந்த குழந்தையின் உள்ளம் கெட்டு விடுகிறது. அல்லாஹ் வீட்டிலே சிறிய வீடாக இருக்கும், கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும், அந்த நிலையில் கூட பிள்ளைகள் கண்டுகொள்ளக் கூடாது, காணக்கூடாததை காணக்கூடாது, அதனால் பிள்ளைகளின் மனசு கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக பெற்றோருக்கு அல்லாஹ் காட்டுகிறான், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, அவர்கள் அனுமதி கேட்டுத்தான் நுழைய வேண்டும். ரூமில் இருப்பார்கள், சின்ன பிள்ளை என்ன செய்யும், அப்படியே வந்து கதவை திறந்து உழுபடும். அது உழுபடாம இருக்கணுமா, அதுக்கு 7 வயசு ஆயிட்டா, அல்லது பெண்ணுடைய அவுரத்தென்று பார்க்கக்கூடிய அந்த அதை புலப்படக்கூடிய அந்த சிந்தனை வயசு வந்து விட்டதா, சொல்லிக் கொடுக்கணும், அனுமதி எடுத்து வரணும். அது எப்படி அனுமதி எடுக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் எத்தனையோ முறை வருகிறது. குர்ஆனிலும் அனுமதி கேட்க வேண்டும் என்று அந்நியருக்கும் சொல்லப்படுகிறது. அந்நியர் என்றால் நமது வீடு அல்லாத ஒரு வீட்டிற்கு சென்றாலே அனுமதி கேட்க வேண்டும் என்று சொன்ன அந்த அல்லாஹ் நமது வீட்டிலேயும் அனுமதி கேட்க வேண்டும். குழந்தைகள் இந்த 3 டைம் அஸ்ஸலாமு அலைக்கும், புள்ள வந்து கதவடியில் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும், கேட்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்காது, அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்காது. கேட்டுவிட்டால் நான் நுழையவா, வரலாமா? இது வீட்டில் அனுமதி என்றாலும் சரிதான், இன்னொருவருடைய வீட்டில் அனுமதி கேட்பது என்றாலும் சரிதான். எங்கேயாவது நடைமுறைப்படுத்துறோமா?
இது அல்லாஹ் காட்டிய, நம்மளை படைத்தவன் காட்டிய அழகான ஒழுக்க முறை. இந்த ஒழுக்க முறை கொண்ட சமுதாயமாக சஹாபாக்கள் பிள்ளைகளை வளர்த்தார்கள். எங்களுக்கு அது அறவே தெரியாது. எங்களுக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் சினிமாவிற்கும் எங்களுக்கும் தான் சம்பந்தம் என்ற மாதிரி வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு உடை அலங்காரத்தை காட்டுவது சினிமா, பொடியன்மாருக்கு ஸ்டைலை காட்டுவது சினிமா, அவர்களுக்கு லைஃபை செலக்ட் பண்ணுவதற்கான அந்த வழிமுறையை காட்டுவது சினிமா. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நடிகர் தான் ரோல் மாடலா இருக்கார். முடிவெற்றதற்கு அது சினிமா. எல்லாத்துக்கும் சினிமாவை வச்சிருக்கு. பெற்றோர்களே, உன் குழந்தை நீ போதிக்கின்ற சிறு பிராயத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கின்ற பழக்குகின்ற அந்த வடிவில் வளர வேண்டும். அந்த வழி குர்ஆன் கூறுகின்ற வழி. அல்லாஹ் கூறுகிறான். எனவே இந்த மூன்று நேரங்களும் சலாசு ஔராத்தின். ஔரத் என்றால் என்ன? அல்லாஹ் சொல்றான், இது மூன்று ஔரத்துகள் என்கிறான். ஔரத் என்றால் நமக்கு தெரியும், நாம மறைக்கிற இடம், கட்டாயம் மறைக்கிற இடம். அது மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குரிய மறைவான நேரம், மறைவான இடம்தான் இந்த மூணு நேரம். அந்த நேரங்களில் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் உங்களிடம் அனுமதி இல்லாமல் நுழையக்கூடாது. நுழைஞ்சால் ஆரம்பல பிள்ளைகளையா? அதுதான் நீ சொல்லிக் கொடுக்கல. பெற்றோரின் பிள்ளை இந்த விடயம் சின்ன விஷயம் என்று நாங்கள் ஒதுக்குவதென்றால் இதற்கென்று அல் குர்ஆன் வசனம் பெறணுமா? தொழுங்கள், அகீமுஸ்ஸலா வாத்து ஸகா, ஜகாத்தை கொடுங்கள் என்று கட்டளையிட்ட அல்லாஹ் தான் அவர்கள் அனுமதி எடுத்துத்தான் நுழைய வேண்டும் என்கிற கட்டளையையும் அவன் தான் இடுகிறான். லைஸ அலைக்கும் வலா அலைஹிம் ஜுனாஹுன் பஅதஹுன்ன தவாஃபூன அலைக்கும் பஅலுக்கும் அலா பஅத். இந்த மூணு நேரத்துக்கு பின்னால அவர்களுக்கோ உங்களுக்கோ குற்றம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் உங்களை சுத்தி சுத்தி திரிபவர்கள். சமைக்கிற நேரம், மற்ற நேரம், இந்த மூணு நேரம் இது அல்லாஹ் கணவன் மனைவிமார் ஒரு குடும்ப வாழ்க்கை தொடங்கி வாழ்பவர்கள் அவர்களுடைய உணர்வுகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு ஒரு அழகான ஒரு கிராஃபை வரைந்து எங்களுக்கு சொல்கிறார். அவன் படுக்கையை நாடுகின்ற, பெட்டை நாடுகின்ற இடங்கள், நேரங்கள், அந்த வேளையில் ஒரு மூமினுடைய வீடு, ஒரு முஸ்லிமுடைய வீட்டின் ஒழுக்கம் இப்படி இருக்கு. அப்ப பிள்ளைகள் திடீரென வரப்போடாதென்றால் அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய ரூமிலே இருப்பார்கள். அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் இருக்க வேண்டும். இதை சிறுவர் பருவத்திலிருந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். இல்லையா நீங்கள் இவைகளை வளர்க்காமல், இவைகளை கற்றுக் கொடுக்காமல் பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய விருப்பத்திலே வளர்த்தார், அதன் உங்களுடைய விருப்பம். இந்த காலத்தில் நடக்கிறது. இவர் படுக்க போற, மனைவியும் அவரோட, பிள்ளை வந்து டிஸ்டர்ப் பண்ண போடாதானே என்ன செய்வார்? இந்த உனக்கு போன், நீ விரும்பியதை பார்.
இது எப்படி இருக்கு அந்த டைம்? உம்மாமாரு பழகி வச்சிருக்கிறது, பாப்பாமாரு பழகி வச்சிருக்கிறது, டிஸ்டர்ப் பண்ண கூடாது என்பதற்காக போனை தூக்கி கொடுக்க அவன் இங்கே எல்லாம் போக பழகிடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இது ரப்பு தபாரக வ தஆலா குர்ஆனிலே உங்களுக்கு இறக்கி வைத்த ஒழுக்கங்கள். இதை நீங்கள் சிறுசாக எடுக்காதீர்கள். உன் ரப்பினுடைய கட்டளை. ஒரு மனித குலம் குடும்ப வாழ்க்கையில் இருந்துதான் தொடங்குகிறது. அந்த குடும்பம் சீரானதாக, சீர்கெடாததாக, அதபு உள்ளதாக, அதப் அற்றவர் இல்லாததாக, நல்ல பிள்ளைகளாக வளர்வதற்கு காட்டுகின்ற ஒழுக்கம். ஆக லோ லெவல் என்று கதைக்கிறார். இந்த நிலையில இருந்து கூட நீ பிள்ளைகளை அதபாக வளர்க்க வேண்டும். இதுக்கு கீழே பிள்ளைகளுக்கு இதைவிட சின்ன ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பார்கள் என்றால் எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் வெளிச்சமாகவும் விளக்கமாகவும் ஒளிவுமறையின்றும் பேசுகிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்குமுல் ஆயாத். இவ்வாறுதான் அல்லாஹ் அவனுடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றான். மறைப்பு ஒளிப்பு இல்லாமல் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். அல்லாஹ் யாவற்றையும் மிக அறிந்தவன். மனித குலம், மனித உணர்வுகள், மனித பண்புகள் எல்லாத்தையும் நல்ல அறிந்தவன் ஹக்கீம். அதுக்கு பல கருத்து சொல்வார்கள். இந்த இடத்துக்கு பொருத்தமாக சொல்வதென்றால் மிக தத்ரூபமாக எல்லாவற்றையும் அறிந்து உங்களுக்கு சட்டத்தை அழகாக வகுத்து தரக்கூடிய அறிவாளி. யாராவது வீட்டில் இப்படி சொல்லி கொடுத்திருப்போம். அடுத்த வசனம் சொல்லுகிறான், வைரா பலகல் அத்ஃபாலு மின்குமுல் ஹில்ம். இப்ப அந்த பிள்ளைகள் பருவ வயதை அடைந்து விட்டார்கள். அப்ப பருவ வயதை அடைந்தால் அதுக்கு பின்னால அவர்கள் எப்படி முலாத்தலாம் என்று விளங்கக்கூடாது. முந்தி சொன்ன சட்டம் என்ன? பருவ வயதை அடையாத குழந்தைகள் அவர்களுக்கு சொன்ன சட்டம். அது பாப்பா சொல்லி கொடுக்கணும், உம்மா சொல்லி கொடுக்கணும். அந்த ஒழுக்கங்களை அதுக்குள்ள நிறைய தத்ரூபமான விடயம் வந்துட்டு. எனவே அந்த சிறு குழந்தைகள் என்றால் பெரியவர்கள் எப்படி நடக்க வேண்டும், அவர்களுக்கும் அதே சட்டம்தான். என்ன சொன்னான்? இப்போ அந்த குழந்தைகள் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு முந்தி சிறுபிராயத்தில் பருவ வயதுக்கு அடையாத நேரத்தில் அனுமதி கேட்டு வந்தார்களே, அதே மாதிரி இப்பையும் அனுமதி கேட்கணும். புத்திசாலித்தான் நடப்பார் பெரிய பிள்ளைகள். அவர்களுக்கு இப்ப விளங்கும். தாய் தந்தையர் சந்தோஷமா இருக்க விடணும், அந்நேரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு சந்தோஷம் புரிந்து கொள்வீர்கள். இன்னொரு சந்தோஷம், தாய் தந்தையர் இரவெல்லாம் அவர் தொழிலுக்கு போய் வந்திருப்பார். 11 மணி 10 மணியா உம்மா வேலை செய்வார். வேலை செய்து சரியான சௌப்பரிக்கு இரவையில் பல காரணங்களால கண்முழிக்க வேண்டி ஏற்படும். அப்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. பகலையில படுக்கணும் போல இருக்கு. பிள்ளை தாய் படுப்பா, தகப்பன் படுப்பா. படுக்கிற நேரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தாய் தந்தையரை படுக்கையின் போது அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருப்பது என்பது
ஒரு மிகப்பெரிய இபாதத்து. ஒரு இபாதத், சின்ன இபாதத் அல்ல. சுப்ஹானல்லாஹ். ஆனா இன்றைக்கு பிள்ளைகள் அவர்களுடைய வளர்ப்பு, தாய் தந்தையர் வீட்டில் நிம்மதியா படுக்க முடியல. 10 மணி ஆகுது பிள்ளைகள சத்தம், 11 மணி ஆகுது பிள்ளைகள சத்தம். இந்த சத்தங்களினால் படுக்க முடியல. நமக்கு தெரியும் வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்வந்த சமுதாயத்தில் 3 பேர் ஒரு குகைக்குள் மாட்டப்பட்டார்கள். அந்த 3 பேரும் தாங்கள் செய்த நல்ல அமலை வைத்து பிரார்த்திக்க நினைத்தார்கள். அதில் ஒருவர் என்ன சொல்றார்? துவா கேட்கிறார். அந்த துவா என்ன? எனக்கு தாய் தந்தையர் இருந்தார்கள், அந்த தாய் தந்தையர்களுக்கு உணவு கொடுத்து விட்டு தான் நான் பிள்ளைகளுக்கு கொடுப்பது. ஒரு நாள் பாலை எடுத்து வந்தேன், என்னுடைய பிள்ளைகள் பசியினால் குழந்தைகள் அழுகிறார்கள், என் தாய் தந்தையர்கள் தூங்குகிறார்கள். வளமையாக தாய் தந்தையருக்கு நான் கொடுத்து விட்டுத்தான் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஆனால் என் தாய் தந்தையர் இப்போது தூங்குகிறார்கள், என் குழந்தைகள் பசியினால் அழுகின்றது. வளமைக்கு நாம் மாற்றம் செய்யக்கூடாது. என் தாய் தந்தையரை சங்கைப்படுத்தி விட்டுதான் என் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அதற்காக தூக்கத்தில் நிம்மதியாக தூங்குகின்ற பெற்றோரின் தூக்கத்தை கெடுக்க நான் விரும்பவில்லை. அவர்கள் தானாக கண்பிடிக்கும் வரை நான் காத்திருந்தேன். என் பிள்ளைகள் காலடியில் அழுகிறது பசியினால். அவர்கள் கண்பிடித்ததன் பின் அவர்களுக்கு கொடுத்து விட்டுதான் நான் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். யா அல்லாஹ், இந்த காரியத்தை நான் உனக்காக செய்தேன். நாங்கள் இப்போது அகப்பட்டிருக்கக்கூடிய மிக பயங்கரமான நிலையில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று அவர்கள் கேட்டபோது தானாக அந்த குகையை அடைத்த கல்பாறை விலகியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். என்றால் பெற்ற தாய் தந்தையரை, தூங்குகின்ற தாய் தந்தையரை அவருடைய தூக்கம் எங்களால் கொலையக்கூடாது என்பதற்காக நாம் அமைதியாக இருப்பது என்பது எவ்வளவு பெரிய நன்மைக்குரிய காரியம். தூக்கத்தில் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதே ஒரு இபாதத்து. என்ன இருக்கு? நிம்மதியா தூங்கி எழும்பட்டு. ஆனா இன்றைக்கு நாம் எப்படி வளர்க்கும்? சினிமாவில் பிள்ளைகளை வளர்த்ததால், பிழையான பிள்ளைகளோடு எங்கள் பிள்ளைகளை பழக்க விடுவதால் அவன் ஒன்றை தாயிடம் கேட்கிறான், இல்லை என்றால் வீட்டில் இருக்கிற சாமான் உடைகிறது, அவனுடைய வாயிலிருந்து ஊற்ற பேச்சு பறக்கிறது. அவன் தன்னுடைய முழு கெட்ட தன்மையை வெளிப்படுத்துகிறான். சிலர் தாயை அடிக்க முற்படுகிறார்கள். இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்க, இது எங்கே நடக்கிற பிழை? பிள்ளைகளை பருவ வயது அடைவதற்கு முந்தி குழந்தைகளாக இருக்கிற நேரத்தில் 6-7 வயசிலிருந்து அதபாக வளர்க்க வேண்டியது, குர்ஆனுடைய இந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டியது முஸ்லிமாக இருக்கக்கூடிய, குர்ஆனை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய கடமை. அதை நாங்கள் விடுகிற போது எங்களுடைய குழந்தைகள் அது வேறு விதமாக மாறுகிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா பல காரணிகளை வைத்து இந்த 3 நேரம் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள், அவர்களை அவர்களுடைய விதத்திலே விடுங்கள்.
உங்களுக்கு ஏதும் தேவை ஏற்பட்டால் கூட அனுமதி எடுத்ததன் பின் தேவையை நிறைவேற்ற பாருங்கள். அவரிடமிருந்து அனுமதி பெறவில்லையா, தூங்குகிறார்களா, அப்படியே விட்டுவிடுங்கள் என்று என் அழகான ஒழுக்கத்தை அல்லாஹ் சிறு குழந்தைக்கும் சொல்லிக் கொடுக்கிறான், பருவவயதை அடைந்த பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறான். பெற்றோர்கள் எப்படி மதிக்கப்பட வேண்டும் என்று அந்த பெற்றோர் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக குர்ஆனில் கூறுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது சொந்த வீட்டில் அனுமதி கேட்டு நுழைகின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தால், பிறர் வீடுகளில் நாங்கள் நுழைவதற்கு எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா அனுமதி கேட்பதை கட்டாயப்படுத்தி இருப்பான். சொந்த வீட்டிற்கே சலாம் சொல்லிக் கொண்டு நுழைய சொல்கிறான். ஒரு வீடு இருக்கிறது, நமது சொந்த வீடு, அங்க யாரும் இல்லை, அந்த வீட்டிலே நாம் நுழைய போகிறோம். அப்போது கதவை திறக்கிறோம், நுழைகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம் சொல்லி நுழைய வேண்டும். அப்போ உங்களுக்கு யார் பதில் சொல்வார்கள்? ஷைத்தான் குடியிருக்காத வீடாக ஒரு மூமினுடைய வீடு இருக்கும், அங்குள்ள மலக்குமாரிடம் இருந்து உனக்கு பதில் வரும். அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துமான பரக்கத்தான அந்த மனமான அந்த தஹியா காணிக்கை உனக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சுட்டிக்காட்டுகிறான். இது சொந்த வீடு, அனுமதி கேட்பதல்ல, நுழைதல். அனுமதி கேட்பது என்பது நமக்கு சொந்தமில்லாத அஜ்னபியத்தான ஒருவர் இருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, மஹரமான ஒருவர் இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி. அதாவது மஹரம் என்ற பெரியம்மா, மஹரம் எங்க பாப்பாட தங்கச்சி, மாமி, மஹரம். அவர வீட்டை பொம்பளை பிள்ளைகள் இருப்பார்கள், எனக்கு திருமணம் முடிக்க அனுமதி. வீட்டில் பொம்பளை பிள்ளைகள் இருந்தாலோ இல்லையோ அனுமதி கேட்டுத்தான் நுழைய வேண்டும். அனுமதி இல்லாமல் வருகிறோம், கதவு திறந்து இருக்கிறது, பெரியம்மா என்று நாம் உள்படக்கூடாது. சில வேளை அவன் ஆடை மாற்றும் நேரமாக இருந்தால் யாரும் விரும்ப மாட்டார்கள். பொருத்தமில்லாத நேரத்தில் அங்கே கணவனும் இருந்தால், உன் வீட்டிற்கே அனுமதியை அல்லாஹ் சொன்னால் உன் அல்லாதவர் வீட்டில் அது எவ்வளவு காரமான விடயமாக இருக்கு. எத்தனை விடுத்தம் அனுமதி கேட்பது. அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கிற போது அவரை வர சொல்லி இருந்தார்கள். அவர் வந்து அவருடைய வீட்டாளில் இருந்து சலாம் சொன்னார். 3 தரம் சலாம் சொன்னார். பதில் வந்தால் தான் நுழைவா என்று கேட்கலாம். பதில் வரவில்லை. அவர் திரும்பி வந்துட்டார். உமர் ரலியல்லாஹு பார்த்தார்கள், வரவில்லை. இவர் வந்தது அவருக்கு தெரியாது. பின்னர் அவரை சந்திக்கிற போது கேட்கிறார், உன்னை வர சொல்லி இருந்தும் நீ ஏன் வரவில்லை என்று. அப்போது அவர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் ஒரு வீட்டுக்கு வந்தால் 3 தரம் அனுமதி கேட்கட்டும் சலாம் சொல்லி. அவ்வாறு கேட்டும் அனுமதி வரவில்லை என்றால் அவர் திரும்பி விடட்டும் என்றார்கள். ரசூலுல்லாஹோடு கடைசி வரை இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியாமல் இருந்தது. அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை கேட்ட இன்னொரு நபித்தோழரை கூட்டிக் கொண்டு வர சொன்னதும் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு வந்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்த உமர் ரலியல்லாஹுவிடம் ஆம் இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்ப அவர் சொன்னார், உன்னில சந்தேகப்பட்டு நான் கேட்கல,
ரசூலுல்லாஹ்வுடைய பெயரில் தப்பு தப்பாக நினைத்தவர்கள் எல்லோரும் கலைத்து விடக்கூடாது அல்லவா? அதுக்காக ரசூலுல்லாஹ்வின் பெயரால் ஒன்றை கூறுவது மிக பாரமான விடயம், கடினமான விடயம் என்பதால் தான் நான் இவ்வாறு கேட்டேன் என்று அவர் தனது வருத்தத்தை தெரியப்படுத்திக் கொண்டார். சகோதரர்களே, நாம் யாருடைய வீட்டுக்கு போனாலும் சரிதான், போகின்றோம், வர சொன்னவராயிருப்பார், அங்க இல்லை, கதவு சற்று திறந்திருக்கிறது, அப்போது கதவை சற்று திறந்து நாம் தலையை ஓட்டி பார்க்க கூடாது. அது இஸ்லாத்தின் பார்வையில் மிக பெரும் குற்றம். கதவு சற்று திறந்திருக்கிறது, நீங்கள் 3 தரம் சலாம் சொன்னீர்கள், உங்களுக்கு பதில் வரவில்லை, நீங்கள் நுழையக்கூடாது. பூட்டி இருக்கிறது, அவர்களுக்கு கேட்காமல் இருக்கலாம் நீங்கள் சொல்லுகின்ற சலாம், அப்ப சத்தமாக சொல்லுங்கள். அவர் வர சொல்லி இருந்தால் நீங்கள் தட்டலாம், வர சொல்லாதவர்கள் இருந்தால், வர சொல்லாதவராக இருந்தால் போய் தட்டக்கூடாது. அவர்கள் தூங்குவாராக இருந்தால் அது அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிவிடும், தட்டி அவருடைய தூக்கத்தை கெடுத்ததாக ஆகிடும், அல்லது அவர் தன் மனைவியோடு இருந்ததை கெடுத்ததாக ஆகிடும். உங்களுக்கு அழைப்பு வந்து இந்த நேரத்திற்கு வாங்கள் என்று டைம் சொல்லப்பட்டால் தான் நீங்கள் தட்டலாம், இல்லையா தட்டி கூப்பிடுவதும் அனுமதி கிடையாது. இந்த அளவிற்கு இஸ்லாம் பிறர் உரிமையை, பிறர் உணர்வை மதித்து மற்றவருக்கு எந்த வகையிலும் டிஸ்டர்பாக நடக்கக்கூடாது என்று அழகான ஒழுக்கங்களை இந்த அல் குர்ஆன் போதிக்கிறது. இதை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். நாங்கள் கடைப்பிடித்தால் தான் எங்களை பார்த்து அந்நிய சமுதாயத்தினர் ஆகா என்னழகான ஒழுக்கங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்று நாங்கள் நினைக்கக்கூடியதை 7 வானங்களுக்கு மேல் இருக்கிற ரப்பு அரசிலிருந்து வஹி மூலம் இறக்கி கூறுகிறார் என்றால் அது சின்ன விஷயம் அல்ல. அதன் ஒவ்வொன்றின் பின்னணியிலும் ஒரு சமூக சீர்திருத்தமே அமைந்திருக்கிறது. வீட்டிலிருந்து தொடங்குகிற சீர்திருத்தம் தான் சமூக ஊர் சீர்திருத்தம், ஊர் சீர்திருத்தம் சமூக சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தம் ஒரு நாட்டின் சீர்திருத்தம், ஒரு நாட்டின் சீர்திருத்தம் சர்வதேசத்தின் சீர்திருத்தம். எனவேதான் குடும்ப வீட்டுச் சூழலிலிருந்து பிள்ளைகள் அதவாக ஒழுக்கமாக வளர்க்கப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு சென்ன விடயங்களை கேட்டுவிட்டு காதிலிருந்து விட்டு வெளியில் தள்ளிவிட்டு போகாமல் இன்ஷா அல்லாஹ் நான் எனது வீட்டிலே நான் இவ்வாறான நல்ல விடயங்களை நடைமுறைப்படுத்துவேன் என்ற எண்ணப்பாட்டோடு நீங்கள் போங்கள். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக.